பிரியமான இறை உறவுகளே, தவக்காலம் 19ஆம் நாள். முயற்சி செய்யுங்கள். முயற்சி வாழ்விலே இன்றியமையாத ஒன்று. அது செய்பவர் ஜெயிப்பார். இயேசு முயற்சி செய்தார். 3 முறை அறிவிக்கிறாருங்க தனது மரணத்தை. ஆனால் சீடர்களுக்கு விளங்கவில்லை. முயற்சித்துக் கொண்டே இருக்கிறார். ஏன் மரித்து உயிர்த்த பிறகு கூட மீண்டும் வந்து சீடர்களுக்கு அவர்கள் மரணத்தை பற்றி, வாழ்க்கையை பற்றி முயற்சிக்கிறார், அறிவிக்கிறார். இந்த கிறிஸ்துவம் மலர்ந்து இருக்கிறது இயேசுவினோட முயற்சி. உங்க வாழ்க்கையில முயற்சி செய்து கொண்டே இருங்கள். எதை வேணா விடலாம், ஆனா முயற்சியை விடாதீங்க. நீங்க முயற்சிக்கணும். ஏன் தெரியுமா? யோசிச்சு பாருங்க. ஏன் முயற்சிக்கணும்? ஏன்னா நீங்க வேண்டியது உங்க முயற்சியில் மட்டுமே கிடைக்கும். எனவே ஒரு கணமும் முயற்சி செய்வதை நிறுத்தாதீர்கள். இன்னைக்கு கிடைக்கலாம், நாளை மறுநாள் கிடைக்கலாம், என்னைக்கு வேண்டுமானாலும் கிடைக்கலாம். ஆனால் கிடைக்கும். சரியான முயற்சி தேவை, அவ்வளோதான். எனவே ஜெபித்துட்டு ஒரு முயற்சியை ஜெபத்தில் வச்சுட்டு இன்றைக்கு முயற்சி எடுங்க. அது எந்த முயற்சியாக வேண்டாம் இருக்கலாம். முயற்சியை விடாதீர்கள். இன்றைய செயல் முயற்சி எடுப்போம். நாளைக்கு வேறு செயலோடு உங்களை சந்திக்கிறேன். God bless you. Take care.